ஹலோ காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா நைட்டு ஒரு 11:30 மணிக்கு கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக ஒரு 11:30 மணி ஆக போகுது. அந்த டைமில் வந்து ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு கடையும் ஓப்பன் இல்லை. சரி, நானும் எல்லா இடத்துலையும் திரிஞ்சு பார்த்தேன், ஒரு கடையும் ஓப்பன் இல்லை. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டுக்கு வந்து நானும் எல்லார் கடையும் பார்த்தேன், ஒவ்வொரு கடையும் தேடி தேடி பார்த்துனுந்தேன். சரி, எனக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு. சரி, முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி போய் பார்த்தேன். கடைசியாக ஒரு கடை ஓப்பனில் இருந்துச்சு. சரி, அந்த கடைக்கு போய் கேட்டேன்னா ரைஸ் இருக்குமான்ட்டு. சரி, 2 ரைஸ் இருக்குப்பா, உக்காருப்பான்ட்டானுங்க. நானும் உள்ளே போய் உக்காந்துட்டேன். நீயும் ரைஸ் சாப்பிட்றியான்னு கேட்டேன். எனக்கு ரைஸ் வேணான்ட்டான். சரி, நான் எனக்கு மட்டும் எனக்கு ஒரு ரைஸ் சொன்னேன், ஏன்னா வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன் அங்கேன்ட்டான். சரி, நானே எனக்கு ஒரு ரைஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் ஏதோ சோடா சாப்பிட்றான். சரி, நானும் அந்த அக்காக்களை சோடாவும் ஒரு ஸ்ப்ரைட்டும் கேட்டேன். அவங்களும் ஸ்ப்ரைட்டு சோடா அதுக்கப்புறம் ரைஸும் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. நானும் அந்த ரைஸு சாப்பிட்லான்னு போகுது எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரைட்டு வேணான்னு சொல்லிட்டு சோடாவே வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்களை கேட்டு நான் வந்து அது சோடாவே வாங்கிட்டேன். நானும் சரி அந்த அக்காக்கள் சொன்னேன். சரி, அவங்களும் எடுத்துக்குப்பா அப்படின்ட்டாங்க. சரி, நானும் அந்த ரைஸை ஒரு வாய் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளேயே அந்த அண்ணன் வந்து இதாப்பா சோடா அப்படின்னாங்க. சரி, நானும் அந்த சோடா எடுத்து டேபிள் மேலே வச்சேன். சரி, என் ஃப்ரெண்டு அக்கான்னு ஏதோ காமெடி ஏதோ பண்ணியிருந்தான். சரி, நான் அது பார்க்க பின்னாடி ஏதோ பேசியிருந்தேன். சரி, நானும் அவன் வந்து முன்னாடி உக்காந்துருந்தான். முன்னாடி உக்காந்து பார்த்தாம சாஸ் எடுத்துன்னு சொன்னான் அந்த அண்ணாவை. அவங்களும் சாஸ் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டு என்னடா சாஸ் போட்டுக்கிறியாடா அப்படின்னு கேட்டான். ஆமாடான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து போடலான்னும் போது அவன் கூட சேர்த்து அழுத்திட்டான் அதை. அதுன்னு பார்த்தா ஒரு மொத்த சாஸும் ரைஸ் மேலே வந்துடுச்சு. சரி, நானும் அந்த பாதி சாஸ் எடுத்து அப்படி ஓரமாக வச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, சாப்பிட்டு ஃபினிஷிங் டச்சா அந்த சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த சோடாவை பக்கத்துலேயே வச்சுருந்தேன். சரி, லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சா நான் கை கழுவிட்டு அந்த சோடா ஓப்பன் பண்ணி அதில் சால்ட்டு போட்டேன் பாருங்க, அப்படியே அது பொங்கி மொத்தம் பாதிக்கு பாதி வெளியே வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த சோடாவை நானும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒரு கடக்குன்னு அந்த சோடாவை குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோடு முடியுது. யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை இது பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.